இந்த வாரத்தில் எத்தனை பேர் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? கை வைத்து சொல்லலை, ஆனால் நீங்கள் உங்களுக்கே பதில் சொல்லுங்க. மற்றவங்களுக்கு எத்தனை பேர் சுவிசேஷம் சொன்னீங்க? போன வாரம் உங்களுக்கு மத்தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். போன வாரம் மத்தியானம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு சொல்லி நம்புகிறேன். 2 காரியம் அங்கே அவர் சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னார். ஆண்டவர் புறப்பட்டு போ என்று சொல்வதற்கு முன்பதாக கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஏறெடு பார்த்த பின்பு ஆட்களுக்காக, அதாவது அறுவடைக்காக ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கு செல்லூர் பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆண்டனி தான் அதை முழுமையாக கவனித்து கொண்டிருக்கிறார். சகோதரிகள் அநேகர் அவங்க உதவி செய்கிறாங்க. இதனாலும் கூட அங்கேயே ஒரு ஆள் இருந்து தங்கி இருந்து பணி செய்யணும். அதுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆட்கள் குறைவு, அறுவடையோ மிகுதி. நானும் நீங்களும் செய்தாக வேண்டும். இன்னொரு காரியம் சொல்லும் பொழுது, மீன் என்றைக்கும் நம்மளை தேடி வராது, நம்ம தான் போகணும். மீன் பிடிக்க போகணும், குளத்துக்கு போகணும், ஆற்றுக்கு போகணும் மீன் பிடிப்பதற்காக. வலை போடணும், அல்ல தூண்டில் போடணும், அப்போ தான் மீன் அகப்படும். இப்போ ஆண்டவருடைய செய்தியை நம்ம தூக்கி கொண்டு போக வேண்டும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இல்லை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதற்காக என்ன முயற்சி எடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி நான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்கிறார். அவர் சொல்லுகிறத நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் நம்மளை என்னவா மாற்றிடுவார், மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவார். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஒரு வாரம் என்ன பண்ணணும், என்ன முயற்சி எடுத்தோம். சில நேரத்தில் அந்த ஊழியத்தில் ஈடுபடுகிறதே உங்களுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அதை விட சந்தோஷமான ஒரு வேலை வேறு எதுவுமே கிடையாது. மதுரை கலெக்டராக இருந்தால் அதை விட முக்கியமான ஒரு பணி தான் இது, ஆண்டுடைய ஊழியம். ஆண்டவர் உங்களை செய்ய சொல்லுகிறார். வேறு யாரையும் அழைக்கல, உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். முழு நேரமாக அழைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, ஆனால் அவருடைய பணிக்காக நம்மை அழைத்திருக்கிறார். நானும் நீங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எவ்வளோ நேரம் எதில் செலவழிச்சிட்டு இருக்கிறோம் என்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியா, இன்றைக்கு நான் பார்க்க போகிறது ஆகாயின் புஸ்தகம். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகாயின் புஸ்தகம், ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். 2 அதிகாரம் தான் அதில் இருக்கிறது. 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? இல்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். இந்த வசனம் ரொம்ப அடிக்கடி எங்க பார்ப்போம், கடையில் நிறைய இருக்கும். நிறைய வீட்டில் மாட்டிருக்கிற வசனம் இதுதான். கடையில் வியாபாரம் பண்ற வசனமும் இதுதான். இன்று முதல் உங்களை நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். என்று முதல் என்பதை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் யாருன்னு சொன்னா ஆண்டுடைய பிள்ளைங்க தான், வேற யாருமே கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் சுதந்திரித்து தான் ஆக வேண்டும். தேவன் நம்மை கொண்டு சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவருக்கு ஆள் கிடைக்காததுனால அல்ல, நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். என்னை உங்களையும் தெரிந்து கொண்டது காரணம், என்னை உங்களையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்பினார். நம்ம மேல அன்பு கூர்ந்தார், அதனால தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். என்னவோ நம்ம மேல ஒரு பழுவை தூக்கி வச்சுட்டார்னு நினைக்காதீங்க. யாருக்குமே இல்லாத வேலை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடைச்சு வேலை உண்டாகி போச்சு, பாரமாயிருச்சுன்னு நினைக்காதீங்க. தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால்தான் தேவன் சில காரியத்தை நம்ம செய்யவும் சொல்லுகிறார். ஏன் ஆபிரகாம் தெரிந்து கொள்ளணும், ஏன் ஆரோனை தெரிந்து கொள்ளல? ஆரோன் சொன்னா ஆரான், அதாவது ஆபிரகாமுடைய அண்ணனை தெரிந்து கொள்ளவில்லை.
ஏன் தேராகுவை தகப்பனை தெரிந்து கொள்ளவில்லை, ஏன் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொன்னால், தேவன் ஆபிரகாமை நேசித்தார், தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க விரும்பினார். அவனிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னது என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். இது என்னவோ மொட்டை ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அவனை அழைத்திருக்கிறார். உன் மூலமாக பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது அது நிறைவேறும்? ஆபிரகாமே, நான் சொல்லுகிற இடத்தை விட்டு நீ புறப்பட்டு போ, நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போய் சேர வேண்டும். அது எவ்வளவு நாள் ஆயிற்று? அது நீண்ட நாட்கள் ஆயிற்று. இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்நாளிலே கூட அது முழுமையாக அதை அவனாலே பார்க்க முடியவில்லை. ஆனால் கீழ்ப்படிந்தான், புறப்பட்டு போனான், தேவன் சொன்னதை செய்ய முற்பட்டான். அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே நிஜமாக மாறுகிறது. என்னை உங்களையும் அழைத்தாரே, ஆபிரகாமை விட வித்தியாசமாய் அழைத்தாரான்னு சொன்னா இல்லை. ஆபிரகாமுக்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து அவனை அழைத்தார், அதே போலதான் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆனா புறப்படுறதுக்கு ஆயத்தமாகவே இல்லை. தன் ஜனத்தை விட்டுவிட ஆயத்தம் இல்லை, தன் தேசத்தை விட ஆயத்தம் இல்லை. தாங்கள் இருக்கிற இடத்திலே தாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை தாங்கள் விரும்புகிறதே செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனா வீட்டுல வசனம் மட்டும் எது இருக்கும்? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வசனத்தை தொங்க விடுறதுனால பிரயோஜனம் கிடையாது. அந்த வசனத்து மேல கை வச்சு ஜோம்புறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது. அந்த வசனத்தை 100% விசுவாசிக்கிறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது. என்று முதல் அவர் ஆசீர்வதிப்பேன் என்பதை சொல்லுகிறார் என்பதை இந்த 2 அதிகாரத்துல பார்க்க போகிறோம். அதை கவனிக்கலாம். இங்கே ஆகாயின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது ஆகாய் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது எந்த சூழ்நிலை என்று சொல்லி பார்த்தால், ஜனங்கள் அங்கே பாபிலோனிலிருந்து 70 ஆண்டுகளுக்கு பின்பதாக திரும்பி இப்பொழுது எருசலேமுக்கு வந்து அங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். முதல் முறையாக அவர்கள் வந்தபோது நெகேமியா வருவதற்கு முன்பதாக ஒரு குரூப் வந்தது. அப்பொழுது அவர்கள் வருகிறார்கள், செருபாபேல் எல்லாம் அதில் இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் கட்ட ஆரம்பித்த பொழுது ஆலயத்தை கட்ட அவர்களாலே முடியவில்லை, பிரச்சனை ஆயிற்று. அங்கே பார்க்கும் பொழுது 2வது வசனத்தை வாசிக்கலாம். முதல் அதிகாரம் 2வது வசனம். இதை நான் பேசும் பொழுது சரித்திரம் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையோடு கூட அப்படியே ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வரலாம். சில வேளை நாம் என்ன சொல்லுகிறோம், இந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? 2வது வசனம், முதல் அதிகாரம் 2வது வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? தேவனுடைய ஆலயத்தை கட்ட இன்னும் ஏற்ற சமயம் வரவில்லை. ஏற்ற சமயம்னா நல்ல நேரம் வரலன்னு சொல்லி இவங்க சொல்லல, பதிலா அதுக்குரிய ஏற்ற சூழ்நிலை இப்பெல்லாம் இல்லை. ஏன் இல்லை? எஸ்ராவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். எஸ்ரா 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி வருகிறார்கள். வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள்? 2வது வசனம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரனும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். வேலையை ஆரம்பிக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஆரம்பித்த அவர்களாலே அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. 4வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவேளை அது முழுசையும் வாசிக்க வேண்டும், ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எஸ்ராவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனமும் 5ஆம் வசனமும். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கொடுத்தார்கள். அதனால என்ன ஆச்சுன்னா வேலையை நிறுத்தப்பட்டது, கட்டக்கூடாமல் போயிற்று. அந்த சூழ்நிலையில தான் எவ்வளவோ நாட்கள் அது கட்டப்படாமல் போய்விட்டது. 5வது அதிகாரத்துக்கு வரலாம். 5ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் 24ஆம் வசனம். 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டது. பாருங்களேன், இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா,
அநேக வசனங்கள் வாசிக்க வேண்டியதுக்கு ஆனால் வாசிக்க முடியாது. இவங்க திரும்பி வராங்க. 70 வருஷம் பாபிலோன்ல இருந்துட்டு திரும்பி வராங்க. கோரேஸ் ராஜாவுடைய காலத்துல அங்கே புறப்பட்டு வந்த பொழுது எதுக்காக தான் ஆண்டவர் திரும்பி கொண்டு வருகிறார்? தேசத்தை மறுபடியும் கட்டுவதற்காக. தேசத்தை கட்டுகிறதுல முதல் முக்கியமான ஒரு பணி என்ன? எருசலேம் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலயம் வேண்டும். இன்றைக்கு அவங்க போய் அந்த செவத்துல முட்டி முட்டி அழுகிறாங்க இல்லையா, படத்துல பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெயிலிங் வால் சொல்லி அழுகையின் சுவர், அதுல போய் அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க, அழுவாங்க, முட்டுவாங்க. என்ன ஜெபம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன இல்லை? ஆலயம் இல்லை. தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஆலயம் இல்லை. ஆலயம் இல்லைன்னு சொன்னா அது பயங்கரமான ஒரு காரியம். தேவன் இஸ்ரவேலை மீண்டுமாக எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். பாபிலோனில் இருந்து தேசம் கட்டப்படுகிறதுன்னு சொன்னா அதுல முக்கியமானது எது கட்டப்பட வேண்டும்? ஆலயம் கட்டப்படும். தேவன் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதை அவர்கள் உணர வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் கட்ட சூழ்நிலை அங்கே எதிர்ப்புகள் அதிகமானது. அவங்க சங்கடப்படுத்தப்பட்டாங்க, கட்ட விடப்படவில்லை. அதனாலே ஜனங்கள் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த 4ஆம் அதிகாரத்துல எஸ்ராவின் 4ஆம் அதிகார கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யம் பாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்படியே வேலையை விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது, ஆகாயின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஜனங்கள் சொன்னாங்க, இது ஏற்ற காலம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏற்ற காலம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணினாங்களா? தங்களுடைய வீடுகளை எல்லாம் நல்லாவே கட்டி சுகமா வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் குடியேறியாச்சு நல்ல வீடுகளில. ஆனா எது மட்டும் உடைஞ்சு கிடக்குது? தேவனுடைய ஆலயம் பழுதா கிடக்குது. அதை எடுத்து கட்டல. ஏன்னா அதை எடுத்து கட்ட போனா பிரச்சனை வருகிறது. தேவன் ஆண்டு சொல்கிறார், என் சபையை கட்டுவேன் சொல்கிறார். அவருடைய சபையை கட்டுவதற்காகவே தேவன் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். அவர் இந்த பூமியில என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதன் காரணம் அவருடைய சபையை கட்டி எழுப்புவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக. அதற்காக தான் தேவன் என்னை உங்களையும் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கமே என்ன சொன்னா, நம்மளை பரலோகத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இல்ல, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. இது ஒரு முக்கியமான பணி, ஒரு பிரதானமான ஒரு பணி. அதோடு கூட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பணியாக காணப்படுகிறது. ஆனால் பிசாசு எதுக்கு எதிர்த்து நிற்கிறான்? அதனால்தான் ஆண்டு சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆனா என்ன உண்டு? பயங்கரமான போராட்டம் உண்டு, பயங்கரமான எதிர்ப்பு உண்டு. வீடு கட்டலாம் அனுமதிச்சிட்டாங்க. ஆனா எது கட்ட அனுமதிக்கல? எதிரிகள் ஆலயத்தை கட்ட அனுமதிக்கல. அது எதிரிகளுடைய வேலை இல்ல, பிசாசுடைய வேலையாக இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நானும் நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த உலகம் விடும், ஆனா அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது விடாது. இது பிசாசுடைய பின்னணி பணியாக காணப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல பிரச்சனை வந்ததுனால சொல்றாங்க, இன்னும் காலம் வரவில்லை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. இனிமேல் ஒரு நாள் வரும், அப்பொழுது நாங்கள் கட்டுவோம். இனிமேல் ஒரு நாள் வரும், அப்பொழுது நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லி எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்படியே வேலை பழுதாக கிடக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டுடைய வேலையை நானும் நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு எதிர்ப்பே இல்லாமல் வருகிற ஒரு காலம் வரும் என்பதில்லை. எதிர்ப்பு ஒருவேளை வெளியில RSS வரலாம், அது நம்முடைய சொந்த குடும்பத்திலிருந்து, என்னுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள இருந்து வரலாம். நான் என்றைக்கு ஆண்டவருக்காய் செயல்பட நான் தீர்மானம் எடுக்கிறோம், அன்றைக்கு என்ன வருது? பயங்கரமான பிரச்சனை எழும்புது. எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி முற்படுகிறனோ அன்றைக்கு செய்ய முடியாதபடிக்கு பிரச்சனை வருகிறது. அப்ப நம்ம எடுக்கிற தீர்மானம் என்ன? இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம், அப்புறமா ஒரு நல்ல சூழ்நிலை வந்தோடனே அதை செய்ய ஆரம்பிப்போம் என்று சொல்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் என்பதை பாருங்களேன். 3ஆம் வசனத்தின் தான் வாசிக்கிறேன். ஆகாயின் புஸ்தகம் 1 அதிகாரம். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 4ஆம் வசனம், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல, உங்க வீடு கட்ட வேணாம் சொல்லல. அவர் தேசத்தையே கட்டி எழுப்பதான் கொண்டு வந்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் அந்த வீட்டிலே, மச்சு பாவப்பட்ட வீட்டிலே குடியிருக்கும் காலம் இதுவோ. இப்பொழுதும் சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை
சிந்தித்து பாருங்கள். நீங்க செய்யறது சரிதானான்றத யோசித்து பாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உங்களை நான் அந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்தேன், மீட்டு கொண்டு வந்தேன். அங்கேயே அழிய விட்டிருக்கலாம் எதிரியின் தேசத்திலே, ஆனால் உங்களை கொண்டு வந்தேன். நீங்கள் உங்க வீட்டை கட்டிட்டீங்க, ஆனா தேவனுடைய வீட்டையோ அதற்கு இன்னும் காலம் வரல, நேரம் வரல, நல்ல சூழ்நிலை வரலன்னு சொல்லி தள்ளி போட்டு கொண்டே போகிறீர்களே, நீங்கள் செய்கிறது சரிதானான்னு சொல்லி கேட்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற பகுதி உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்லுகிறார் பாருங்க, 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தெரிகிறதுனால அப்படியே நான் விரைவாய் கடந்து போகிறேன். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனா இதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் என்னமோ குறவலை பிடிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? என்ன செஞ்சாலும் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றார். நீங்க நிறைய விதைக்கிறீங்க, கொஞ்சமா இருக்கிறீங்க. நல்லா சாப்பிடுறீங்க, ஆனா திருப்தியே இல்லை. குடிக்கிறீங்க, பூர்ணம் அடையல. வஸ்திரம் உடுத்துறீங்க, ஆனா குளிர் விடல. சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 8ஆம் வசனத்துல, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல அதான் சொல்கிறார். 9ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, நடுவில் வரும்பொழுது, நான் அதை ஊதி போடுகிறேன் என்று சொல்கிறார். எல்லாத்தையும் வாசிக்க விரும்பல. நான் அதை நீங்க சம்பாதிக்கிறது என்ன பண்றேன், ஊதி போட்டுறேன்னு சொல்றார். 11ஆம் வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா, மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்று சொல்கிறான். இது ஜனங்கள் மேல கோபத்தினால சொல்றாரா, அன்பினால சொல்றார் செய்யறாரா? கோபத்தினால செய்யறாரா, அன்பினால செய்யறாரா? கட்டாயப்படுத்துற மாதிரி தெரியுதுல. என் வேலையை செய்ய, அப்பதான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்றேன். இன்னைக்கு நான் அதை படிச்சுக்கிட்டு இருந்தப்ப உண்மையாவே ஆண்டு ரொம்ப நம்மளை நேசிக்கிறார், இந்த ஜனங்களை நேசிக்கிறார். விட்டுருக்கலாமே, பாபிலோன்லயே விட்டுருக்கலாம், அழிஞ்சு போங்க சொல்லி. என்னை உங்களுக்கு கூட ரட்சிக்காமலே விட்டுருக்கலாம். ஆனா நம்மளை ரட்சித்தார். நம்மளை வேலைக்காரங்களை ஆக்குறதுக்காக ரட்சித்தார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ரட்சிக்கிறார். ஆனா சில நேரத்தில் அவ செய்ய சொல்றது, நமக்கு என்ன சொல்றோம், எனக்கு வீடை நல்லா கட்டித்தாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும், உங்க வேலையை மட்டும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்றோம். அதை அவரால் பார்க்க முடியும். தூதர்களை வைத்து அவரால் எல்லாமே செய்ய முடியும். வார்த்தையினாலே உலகத்தை படைத்த தேவன் தன்னுடைய ஆலயத்தை மட்டும் அவரால் கட்டி எழுப்ப முடியாதா என்ன? ஆனா ஆண்டு சொல்றார், நீங்க மலைக்கு ஏறி போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க அப்படி சொல்றார். அதன் மேலே நான் பிரியமாய் இருப்பேன். ஏன் இவர்களை செய்ய சொல்லுகிறான்னு சொன்னா, தேவன் என்னையும் உங்களையும் கொண்டுதான் அதை செய்ய விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம செய்யறது மேல அவர் அவ்வளவு பிரியமா இருக்கிறார், அவரால் செய்ய முடியும். நாம் செய்யாத பட்சத்துல அவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, நீங்க செய்யறத நான் ஊதி போட்டுறேன், நீங்க உங்களுடைய கைப்பாடுகள் எல்லாத்து மேல வறட்சியை கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசியில் இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வறட்சி, வெறுமை ஏற்படும். வெறுமை ஏற்பட்ட உடனே அடுத்த விசுவாசி என்ன நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டமா உழைக்கணும், ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், அப்படின்னா இன்னும் கொஞ்சமா நம்ம நல்லா உழைப்போம், அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும் நினைக்கிறாங்க. இன்னும் ஆண்டவருடைய காரியத்தை இன்னும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் என்ன ஏற்படுது? வெறுமை ஏற்படுகிறது. பைசா நிறைய இருக்கலாம் பேங்க்ல, அதை பத்தி நான் பேசல. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உணர முடியாத ஒரு சூழ்நிலை விசுவாசிக்கு ஏற்படும். அப்ப என்ன நினைக்கிறாங்க, நான் இவ்வளவு ஆண்டவரெல்லாம் தேடுறேன், அப்படி எனக்கு என்ன இல்ல, விருத்தி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, அப்படின்னா இன்னும் நல்லா உழைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரை விட்டு விலக 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 என்ன ஏற்படுது? ஆண்டு சொல்றாரு, நான் இன்னும் ரொம்ப ஊதி போடுறேன், நீ எவ்வளவுதான் உழைச்சாலும் உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ முதலாவது என் வேலையை பாரு அப்படி சொல்றாரு. விசுவாசிகள் நானும் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உயிரோடு இருக்கிறதே எதுக்காக தான்? அவருடைய பணியை செய்வதற்காக தான். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதே எதற்காக சொன்னா, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தான். இரண்டாவது தான் நம்முடைய காரியம். அவர் சொல்றார், நீ என் காரியத்தை பாரு, நான் உன் காரியத்தை பார்க்கிறேன் சொல்கிறார். அப்ப நம்மை மீட்டவர் நமக்கு வீட்டை கட்டுவாரா? கட்டுவா. தாவீது ஆண்டவருக்கு வீட்டை கட்ட போய் ஆண்டவர் தாவீதுக்கு எதை கட்டினார்? நித்தியமான ஒரு வீட்டையே கட்டுகிறார். இன்றைக்கும் நானும் நீங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பலப்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யம் உருவாவதற்கு என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதை தேவன் அதில் பிரியமாய் இருக்கிறார்.
அந்த ரகசியத்தை மட்டும் நானும் நீங்களும் புரிஞ்சிட்டோம் சொன்னா நிச்சயமா அதை விட ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. இது எனக்காக நீங்க செய்யறதில்ல, உங்களுக்காக நான் செய்யறதில்ல. என்னை தெரிந்து கொண்ட, உங்களை மீட்டு கொண்ட தேவனுடைய பணியை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அப்ப எதற்காக உங்களை அப்படி செய்கிறார்? நான் இந்த பகுதியை படித்துக் கொண்டிருந்த பொழுது நகோமியுடைய வாழ்க்கை குறித்து யோசித்தேன். இந்த காலையில கூட நான் சொன்னேன். நகோமியுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கணவன் இறந்து போகிறான். நகோமியுடைய மகன்கள் 2 பேரும் இறந்து போறாங்க. எதற்காக ஆண்டவர் அப்படி பண்ணுகிறார்? மோவாப் தேசத்துல போய் இருந்து விட்டார்கள். 10 வருஷம் ஆச்சு. மோவாப் தேசத்துல போய் பெண் எடுத்துட்டாங்க. குடியேறி அங்க போய் செட்டில் ஆகுறாங்க. ஆண்டவர் அவங்க வீட்டை அடிக்கிறாரு. புருஷன் மரித்து போகிறான். பிள்ளைகள் 2 பேர் மரித்து போகிறார்கள். 3 பெண்களாக தனிமையா இருக்கிறார்கள். நகோமி சொல்றா, தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டான்னு சொல்லுகிறான். இல்லை, தேவன் அந்த குடும்பத்தை ரொம்ப அதிகமாய் நேசித்தபடியினால்தான் அப்படி செய்தார். எதற்காக? அவர்களை எப்படியாவது அவங்க மட்டும் அவங்க வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடக்கல சொன்னா இங்க திரும்பி வந்திருக்கவே மாட்டாங்க. பெத்லெஹேம் திரும்பி வந்திருக்கவே மாட்டாங்க. திரும்பி அவங்களை எப்படியாவது வர வைக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் அவர்களை அடித்து உதைத்து வெறுமையாக்கி பெத்லெஹேம் கொண்டு வருகிறார். அங்கே கொண்டு வந்ததுனால என்ன நடந்தது? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அப்ப அவ்வளவு பெரிய திட்டத்தை அவர்கள் மேலே ஆண்டவர் வைத்துக் கொண்டு அதை நிறைவேற்ற அவர் முயற்சி எடுக்கும் பொழுது பிள்ளைகள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் விட்டு விலகுறாங்க. வெறும் சாப்பாட்டுக்காக, பஞ்சம் ஏற்பட்டவுடனே பிழைப்புக்காக தேவனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போறாங்க. அங்கேயே போய் இருந்துட்டாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், நான் இவர்களை அதிகமாய் நேசிக்கிறேன், ஆனால் அவங்களை எப்படியாவது நான் மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தாக வேண்டும் சொல்லி அவங்களை அடித்து வெறுமையாக்கி கொண்டு வந்து சேர்க்கிறார். கசப்பு என்று சொன்னவள் இப்பொழுது ஒரு பேரனை கையில ஏந்தி கொண்டு என்ன சொன்னான்? சந்தோஷப்பட, அவள் ரொம்ப சந்தோஷப்பட, ஊரார் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் அங்கே உருவாகிறது. தேவனுடைய வம்சத்துல, இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சத்துல ஒரு குடும்பமாக அது நிற்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். இன்னைக்கு ஒருவேளை தேவன் என்னையும் உங்களையும் எதற்காக தெரிந்து கொண்டான் என்பது எனக்கு உங்களுக்கு சூழ்நிலை என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் அந்த இடத்துக்கு எதுக்காக நம்ம கொண்டு போயிருக்கிறார்? ஒரு நோக்கத்தோடு கூட தான் கொண்டு போயிருக்கிறார். அப்படியே அந்த சூழ்நிலையில தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்பதற்காக என்ன பண்ண வேண்டும்? நம் ஸ்தோத்தில நிம்மதியா இருந்திருப்பானே, அவனை மட்டும் ஏன் அழைக்க வேண்டும் என்றால் தேவன் அவன் மேலே நேசமாயிருந்தார். அவனை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருந்தார். ஆபிரகாம் அதை நிறைவேற்றினபடினாலே அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருகிறது. இங்கே இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது இந்த ஜனங்களை ஏன் திரும்பி கொண்டு வர வேண்டும்? இஸ்ரவேலை 10 கோத்திரத்தை அப்படியே விட்டுவிட்ட தேவன் யூதாவை விட்டிருக்கலாமா? விட்டிருக்க முடியாதா? யூதாவை விட்டிருக்கலாம். ஆனா யூதா கோத்திரத்தை மட்டும் திரும்பி எருசலேமுக்கு கொண்டு வந்து பட்டணத்தை கட்டுங்கள்னு சொல்கிறான், ஆலயத்தை கட்டுங்கள்னு சொல்கிறான். ஆனா இவங்களோட பிரச்சனை வந்தோன்னா அதை விட்டுட்டு சொல்றாங்க, இன்னும் நேரம் வரல, நேரம் வரல சொல்லி எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர்கள் மேல வறட்சியை கட்டளை இடுகிறார். அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, என்ன இப்படி இருக்குதே அப்படி சொல்லி. அப்பதான் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. ஏன் இப்படி இருக்குது? ஏன் ஆண்டவரே, என்ன காரணம்? எதனால? என்ன குறை உண்டு? அதான் ஆண்டு சொல்ல, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்ப தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். அப்படி அவர்களோடு கூட பேச ஆரம்பித்த உடனே 12ஆம் வசனத்தை பாருங்க. தீர்க்கதரிசிகள் காரியங்களை விளக்கி சொல்ல 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 12ஆம் வசனம், அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அவங்க சிந்தித்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, நாங்க செய்ய வேண்டியதை செய்யல, எங்க வீட்டை கட்டிட்டோம், ஆனா தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கோ நேரம் வரலன்னு சொல்லி தள்ளி போட்டு கொண்டே போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுல எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம் இல்லையா? நிறைய நேரத்துல என்னால இப்ப முடியாது, அப்புறமா பார்க்கலாம், நான் ஆயத்தப்பட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டுகிட்ட பலன் கேளுங்க. இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம், அவங்க தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள், ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள்.
உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், அது ரொம்ப சந்தோஷமா. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஒண்ணுமே அவங்க செய்ய கூட ஆரம்பிக்கல. ஆனா அவங்க மனசுல என்ன வந்துச்சு, ஆண்டவரே நாங்க இவ்வளவு நாள் தள்ளி போட்டுட்டோம், நாங்க செய்யல, ஆகாய் சொன்னது போல நாங்கள் செய்வோம், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொல்லி ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லி. இன்னைக்கு ஆண்டவருக்காக நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது யார் நம்மோடு கூட இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது அவருடைய பணி. செய்ய சொல்லும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஒரிசாவுக்கு போன பொழுது அதை உணர்ந்தேன். அதனால ரொம்ப பயந்து போனேன். என்ன செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டவரே தெரியாம வந்துட்டேங்க, ஏதோ ஆசையில வந்துட்டேன், பேச முடியல, பாஷை வரமாட்டது, சாயங்காலத்துல தனியா போய் இருட்டுற நேரம் தனியா போய் நிக்கிறேன், அழுகையா வந்துச்சு, என்னால பேச முடியல ஆண்டவரே, இந்த மக்கள்கிட்ட எப்படி போய் பேச போறேன், ஒரு மணி நேரத்துக்கு மேல போய் பேசணும், வார்த்தையே தெரியலையே, நிறைய வார்த்தை ஞாபகத்துல வரலையே, நான் என்ன பண்ண போறேன் சொல்லி. அப்ப நல்லா புரிஞ்சுட்டேன், பிசாசு தான் என்ன போட்டு அமுக்குறான் சொல்லி. என்னுடைய தைரியத்தை எடுக்கிறான், என்ன பயமுறுத்துறான், என் மேல அப்படியே ஒரு இருள் வந்து மூடின மாதிரி உணர்ந்தேன். அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் தப்பா வந்திருந்தாலும் நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி வந்தேன். பிரதீப் குமார் தாஸோட இந்த காரியத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஜோம்னு சொல்லி. நீங்களாம் ஜோம் பண்ணீங்க, எனக்கு நல்லா தெரியும், அந்த தைரியம் எனக்கு இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது பிசாசு என்ன அமுக்குறான்னு சொல்லி. அமுக்குறான்னு சொன்னா கழுத்தை பிடிச்சி இல்ல, அந்த தைரியத்தை அப்படியே என்ன சோர்வடைய பண்ணிட்டான். 2 நாளைக்கு பிறகு அந்த கடைசி நாள் வந்து எல்லாம் பேசி முடிச்ச பின்னாடி மனாயுடைய ஒய்ஃப் ஹில்லின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, டேவிட் முதல் நாள் உன் முகமே சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நான் நல்லா இல்லைன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு மிரண்டு பயந்து போயிட்டேன்னு சொன்னா உண்மையாவே. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததை உணர முடிந்தது. நான் பேசி முடிச்சேன்னு பிரதீப் சொன்னா, நீ பயந்த, இவ்வளவு நல்லா பேசிட்ட, எனக்கு தான் தெரியும் எப்படி பேசுறேன்னு சொல்லி. பயந்தேன், ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பயமா இருக்குல்ல ஆண்டவருக்கா சில காரியங்கள் செய்யறதுக்கு, எப்படி செய்யறதுன்னு தெரியல, முன்னாடி நிக்கிறதுக்கு பயம், போய் காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு பயம், எப்படி போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பயம். ஆனால் நம்ம அங்க போய் நிற்க தீர்மானம் எடுத்துட்டோம் சொன்னா உடனே அவர் சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிற ஒரு காரியம்னா, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போய் சொல்லு அவங்ககிட்ட முதல்ல அப்படி சொல்லுகிறார். உடனே போய் ஆகாய் சொல்லுகிறான். அங்கே ஆகாய் பற்றி சொல்லும் பொழுது, கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் நம்முடைய தைரியம். நம்மெல்லாம் பலசாலிகள் அல்ல, பெரிய திறமசாலிகளும் கிடையாது, பெரிய ஆட்களும் கிடையாது, பெரிய காரியங்களை சாதிச்சதே கிடையாது வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவருக்காய் காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தைரியமாய் செய்வோம். முடியாதுன்னு சொல்லி நாட்கள் தள்ளிக்கொண்டே போக வேண்டாம். முடியாதுன்னு சொல்லி நாட்கள் இது நேரம் வரலன்னு சொல்லி தள்ளி போட வேண்டாம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க செயல்படும்படியாக போய் மலைக்கு போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயங்களை கட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் என் மூலமாய் உங்கள் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். அது மட்டும் கிடையாது. 2வது அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொன்னார். 2வது அதிகாரத்துல அங்கே அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கட்ட ஆரம்பித்த பொழுது என்ன நடந்தது? வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன உணர்வு? சாலமோன் கட்ட மாதிரி நம்மளால கட்ட முடியுமா? அந்த மாதிரி ஒரு ஆலயம் வருமா அப்படின்னு சொல்லி உணர்வு. அது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப பேச ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்தை வாசிக்கிற 2வது அதிகாரம் 2வது வசனம். நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? யார் யார் அந்த பழைய ஆலயத்தை பார்த்தவங்க? அப்ப நான் அவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 70 வருஷம் அவங்க பாபிலோன்ல இருந்துட்டாங்க. அப்பனா இப்ப அவங்களுக்கு 80 வயதாவது, 90 100 வயது கூட இருக்கலாம்.
அப்ப ஆண்டவர் சொல்கிறார், பழைய ஆலயத்தினுடைய முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? இவங்க கட்டுறது எப்படி இருக்குது? சாலமோன் எப்படி கட்டினார்? இவங்க கட்டுறது எப்படி இருக்கு? இவங்க முடங்கி இருப்பாங்க, என்னத்த கட்டுறீங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் அதை தெரிந்துதான் பேசுகிறான். எப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா என்று சொல்றார். செல்லத்துல நானும் நீங்களும் பேச ஆரம்பிச்சேன்னா நல்லா செய்யக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க? செல்லது அவங்க பக்கத்துல இருந்தாலும் நமக்கு வராது, வார்த்தையே வராது, என்ன பண்றதுன்னு தெரியாது. நான் சோர்ந்து போனது காரணமே அதுதான். அந்த இடத்துல பயந்ததுக்கு ஒரு காரணம். அவங்க பேசுற அந்த விதத்தை பார்த்தா என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல, இருக்கிற நம்பிக்கையெல்லாம் இழந்து போனேன். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது அதான் ஒரு காரியம். மற்றவர்கள் செய்யற காரியத்தை பார்த்தா ஐயோ அவங்கள மாதிரிலாம் என்ன செய்ய முடியாதே என்ற ஒரு எண்ணம். அப்ப ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் 4வது வசனத்தை பாருங்க. அத நம்ம செய்யறது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அழகான வார்த்தைகள்! வேலையை நடத்துங்கள், நீ செய்யறது செய், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். நானும் நீங்களும் ஒன்றுக்கு உதவாதவங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் தெரிந்து கொண்டான், தெரிந்துதான் தெரிந்து கொண்டான். நான் ஒரிசாவில் மிஷரியா போன ஆரம்ப நாட்களிலே ஒரு கட்டம் எனக்கு வந்தது, முடியாது என்று சொல்லி. என் மனசு தெளிவா சொல்லுது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. அப்ப என்னோடு கூட இருந்த பிரதீப்போடு கூட இருந்த இன்னொரு சகோதரன் பார்க்க வந்திருந்தா, ஒரே கிராமத்தை சேர்ந்தவர், ஆனந்த்னு சொல்லி. அவங்க 2 பேரும் பேசுறாங்க. பேசும் பொழுது நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அடுத்த ஒரு தட்டி தான் இடையில இருந்துச்சு, அந்த சைடு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரியால பேசுனாங்க. நான் எனக்கு விளங்கிச்சு. என்ன சொன்னாங்கன்னா, டேவிட்டால முடியலன்னா போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க. என்னால முடியல, லிட்டரலா என்னால முடியல, யாரோடையும் பேசவும் முடியல, யாரும் என்னோட பேச முடியல, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. பாஷை கற்றுக்கொள்கிற அந்த காலத்துல ஜனங்களும் டேவிட் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, டேவிடால முடியாது அப்படின்னு சொல்றது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா என்னோட பழகுற விதத்துல இருந்து. அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னாலதான் முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஏன் என்ன இங்க கொண்டு வந்தீங்க? நான் இப்ப கிளம்புறேன், என்னால முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைச்சு. அன்றையிலிருந்து தேவன் என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாற்ற ஆரம்பித்தார். பாண்டு சொன்ன காரியம் இரு பேசாம இரு சொன்ன. அப்ப நான் தொடர்ந்து இருந்த பொழுது தேவன் என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். இங்கே சொல்லுகிற ஆண்டு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, நீ செய்யறது ஒண்ணுமே இல்லாத போல தெரியுதுல்ல, ஆனால் திடன்கொள். செருபாபேலே திடன்கொள், பிரதான ஆசாரியனே திடன்கொள், ஜனங்களே திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க செய்யற வேலை எப்படி இருக்கும்? அறகுறையா தான் இருக்குமா? அதை பற்றி ஆண்டவர் சொல்கிற காரியம் பாருங்க. 7வது வசனத்துக்கு வரலாம். 7வது வசனம், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். சாலமோனின் ஆலயம் ரொம்ப அழகான ஆலயம் தான், பெரிய ஆலயம். எங்க பார்த்தாலும் தங்கத்தாலையும் எல்லாத்தையும் மரமே தெரியாதபடிக்கு தங்கத்தாலை மூடி இருக்கிறான். அவ்வளவு அழகான ஆலயத்தை அவங்க கட்ட முடியாது. அடிமையா இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்பதான் ஏதோ பிழைச்சு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஆண்டு கட்ட சொல்கிறார், கட்டுகிறார்கள். அவனை மாதிரி கட்ட முடியாதுன்னு சொல்கிறான். ஆண்டு சொல்றார், நீ கட்டு, ஆனால் என்ன நடக்குமா? சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் இந்த ஆலயத்துக்கு வருவார். யார் வரப்போறது இந்த ஆலயத்துக்கு? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் இந்த ஆலயத்திலே வந்து மிதிக்க போகிறார். சாலமோன் கட்டின ஆலயத்தில் யார் இல்ல வரல, அவருடைய மகிமை வந்து இறங்கினது ஒழிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்துக்கு வரவில்லை. இன்னும் கீழே என்ன சொல்கிறார் பாருங்கள். 9ஆம் வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனையில் கர்த்தர்
சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நீங்களும் நானும் இன்னைக்கு செய்ய போற வேலை இன்றைக்கு பார்க்கிறவனுக்கு அற்பமாய் தோன்றலாம். என்ன செஞ்சிட்டாங்க அப்படி சொல்லலாம், உண்மையாய் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, நானும் நீங்களும் செய்த அந்த காரியத்தினுடைய மகிமையை தேவன் பெரிதாக்குவார். உண்மையான ஒரு காரியம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், நான் சின்ன காரியம் செஞ்சுட்டு வந்தப்ப இன்றைக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கார். ஏன்னா இது என்னுடைய வேலை இல்லை, உங்களுடைய வேலை இல்லை. நாம் இன்றைக்கு செய்ய போகிற சின்ன காரியம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பெரிய காரியத்தை அது நடப்பிக்கும். அது உண்மையான ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், செய்யுங்க, வேலையை நடத்துங்கள். ரொம்ப அற்பமானது நினைக்க வேணாம். ஒரு ஆளுக்கு போய் என்ன பேசுறது, ஒரு ஆளுக்கு தாழ்பிரதி கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? நாம் பேசினதுனால எத்தனை பேர் மாறிட்டாங்க, ஒருத்தனை கூட மாறலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வேலையை நடத்துங்கள். எதற்காக? அந்த முந்தின பகுதியிலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, 7வது வசனத்தை வாசம் இல்லையா, இல்ல 8வது வசனம், முதல் அதிகாரம் 8வது வசனம். மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், நான் அதன் மேல் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்ய எவ்வளவு பெரிய மகிமை! முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும். தேவன் வாசம் பண்ணுகிற இடமல்ல, அவருடைய கால்கள் பட்டது அந்த ஆலயத்துல. ஒருவேளை இந்த 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட காரியம், இந்த ஆலயத்தை தான் புதுப்பிக்கிறான் ஏரோது, பின்னதாக புதுப்பிக்கிறான் பெரிய ஆலயமாக. அந்த மகிமை பற்றி சொல்லல. யார் அந்த ஆலயத்துக்குள்ள வந்தது? இயேசு கிறிஸ்துவே அந்த ஆலயத்துக்குள்ள வந்தார். இவங்களுக்கு அது தெரியுமா? இவங்க செய்யும் போது எத்தனை பேர் குறை சொல்லியிருக்கலாம்? என்னன்னாலும் அது மாதிரி வர முடியுமா? சரி, ஏதோ பேருக்கு செஞ்சிருக்கிறோம், எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கிறோம் சொல்லலாம். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய தேவனுடைய ஊழியக்காரனை கொண்டு சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க ஆலயத்தை கட்டுறாங்க. அந்த சூழ்நிலையில்தான், அந்த வரிசையில் தான் தேவன் பேசும் பொழுது, இன்றைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச காரியத்தெல்லாம் பலனே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முதல்ல வசனம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இன்று முதல் ஆசீர்வாதம். என்று முதல் என்று சொன்னார், என்றைக்கு நீங்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறீர்களோ அன்று முதல் ஆசீர்வதிப்பேன். நீங்க ஆண்டவருக்காக நேரம் செலவழிக்கிறதுனால நமக்கு நஷ்டம் என்று நினைக்க வேண்டாம். அதுதான் பல மடங்கு அதிகமான ஆசீர்வாதம். தேவனுக்காக நம்முடைய பணத்தை செலவழிக்கிறது நஷ்டம் என்று எண்ண வேண்டாம். அதுதான் பலத்த ஆசீர்வாதம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த சபையில இருக்கிறவங்க நீங்க என்ன செஞ்சீங்கன்றத ஒருவேளை ரெகனைஸ் பண்ணாம கண்டுகொள்ளாமலே கூட போகலாம். நீங்கள் படுகிற பிரயாசம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட விளங்காம போகலாம். எடக்கா கூட பேசலாம். என்னத்த செஞ்சுட்ட, நீ செஞ்சு பெரிய காரியம் நடக்க போதா? இல்லை, ஐஸ்வர்யா மனிதனுக்காய் செய்யறதாகவே நினைக்காதீங்க, அதை மறந்துருங்க. தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். எதற்காக? அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. நாம் ஐக்கியப்படுவதற்காக இந்த சபையை கொடுத்திருக்கிறாரே ஒழிய இந்த சபைக்காக நாம் ரட்சிக்கப்படவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. அப்படியா உங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அதை நாம் செய்ய வேண்டும். அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ, அற்பமாய் பேசப்படுகிறதா இருந்தாலும், அது என்னவா இருந்தாலும் ஆண்டு சொல்கிறார், வேலையை நடத்துங்கள் சொல்கிறார். போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாய் இருப்பேன் என்று சொல்கிறார். அப்படி நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் உண்மையான ஒரு காரியம். இந்த ரகசியத்தை ஒரு விசுவாசி புரிந்து கொண்டால் அதை விட சந்தோஷமான வேறொரு காரியம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்க தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல ஆசீர்வாதம் பேசப்படுகிறதே, அந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசவில்லை. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா? ஆம், ஆசீர்வதிக்கிறார். ஆதி ஆமத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஆசீர்வதிக்கிறவர். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைத்த போது என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார்.
அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உண்ணவும் உடுக்கவும் என்ன செய்வோம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். அஞ்ஞானிகள் அதை குறித்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் நானும் நீங்களுமோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முயற்சி எடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல தான் அந்த வசனம் வருது. ஆனா மொட்டையா அந்த வசனத்தை வாங்கி உங்க வீட்டுல தொங்கவே போடாதீங்க. என்று முதல் அதுதான் முக்கியமான ஒரு காரணம். நம்ம செயல்படாத வரைக்கும் வறட்சி தான் இருக்கும். கர்த்தர் ஊதி போடுவார் எல்லாவற்றையும், ஒன்றுமே இருக்காது. எவ்வளவுதான் உழைத்தாலும் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அங்கே வறட்சியை நானும் நீங்கள் உணர முடியும். வறட்சி உண்டாகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. ஏன் ஆண்டவரே வறட்சி? நான் இன்னும் மூக்கா என்ன செய்ய வேண்டும்? என்ன குறைவு காணப்படுகிறது? என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை செய்கிறேன் என்று சொல்வோம் என்று சொன்னால் உடனே ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். முயற்சி எடுக்கும் பொழுது உடனடியாக வருகிற சோர்வு என்னன்னா, நம்ம செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? நான் என்ன பெருசா செஞ்சிட முடியும்? பிசாசதை கொண்டு வருவான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாத, வேலையை நடத்து, திடன்கொள், வேலையை நடத்து. முன்பு செய்து எதை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோமோ அதை விட பெரிதான மகிமையை உன் வேலையிலே நான் கொண்டு வருவேன் சொல்லுகிறார். அதை நாம் விசுவாசித்து இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வோம். அப்படி செய்ய ஆரம்பிக்கிற நாளிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அதனால பணம் கொழிக்கும் என்று சொல்லவில்லை. உங்கள் தேவைகளை அற்புதமா ஆண்ட சந்தி. நீங்க எதற்காக என்னத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செலவு செய்றீங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் 100 மடங்காக திரும்ப கொடுப்பார். ஆண்டவருக்காக நிற்கிற மக்கள் ஒரு பொழுது நஷ்டப்பட்டு போனது கிடையாது. பிள்ளைகளை ஆண்டவருக்காக கொடுக்குறீங்களா? நீங்க இழந்து போறதே கிடையாது. ஜீவனை ஆண்டவருக்காக கொடுக்குறீங்களா? இழந்து போறதே கிடையாது. உங்களுடைய பணத்தை ஆண்டவருக்காக கொடுக்குறீங்களா? இழந்து போறதே கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொடுங்கள். யாரோ மனுஷனுக்காக கொடுக்க ஆரம்பிச்சா சோர்ந்து போயிடுவோம். ஆனால் மனிதனுக்காக அல்ல, தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை நான் அந்த பூமியில கட்டி எழுப்ப வேண்டும். எதற்காக என்னை பிடித்தார் அதை மட்டும் நான் செய்து முடிக்க வேண்டும் சொல்லி பிடிவாதமாய் நின்று செய்யும் பொழுது ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு அனுசரிச்சுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிறதே உமக்காக என்பதை அநேக நேரத்திலே மறந்து விடுகிறோம். எங்களுக்காக வாழுகிறதாகவும் ஒரு பகுதி உமக்கு கொடுக்கிறதாகவும் நினைக்கிறோம். ஆனால் உமக்காகவே நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிறோம் என்பதை அறிந்து நீர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக ரட்சித்தீரோ, எதற்காக இந்த நாள் மட்டும் எங்களை தூக்கி சுமந்து வந்திருக்கிறீரோ அதை நான் உணர்ந்து உமக்காய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். அதன் மூலமாக தேவன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அன்று எங்களை வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக கண்டுசிக்கிறோம். வார்த்தைகளின் தொடர்ந்து பிரயோஜனமா இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, அதை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி தாரும். உங்களுடைய நாம மகிமைப்பட்டோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.